முருகா 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 முருகா. டேய், என்னடா இது புது கெட்டப்பா இருக்கு? அதுவாப்பா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கா. என்னது இன்ஸ்டாகிராமா? ஐயோ, உளறிட்டேனே. உண்மையை சொன்னோம்னா சாணியில செருப்ப முக்கி பிய பிய அடிச்சு நம்ம வீட்டை விட்டே விரட்டிடுவாரு. சம்மாடா யோசிக்கிற? அதுவாப்பா, அடுத்த வாரம் நீங்க திருச்செந்தூர் போகணும்னு சொன்னீங்களே, அதான் வரப்போற எக்ஸாம்ல எல்லாத்துலயுமே பாஸ் பண்ணி நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பாத்தியம் பண்ணணும், வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி முருகனுக்கு வேண்டிக்கிட்டு முருகனுக்கு விரதம் இருக்கேன்ப்பா. அதான்ப்பா. நம்ப முடியலையே. சாதாரண இங்க இருக்க கோயிலுக்கு கூப்பிட்டா கூட வரமாட்ட, பெரிய பெரிய விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருப்ப. இப்ப என்ன புதுசா இருக்கு? நானும் வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேறணும்லப்பா. அதுதான் கனவுல எனக்கு முருகனே சொல்லி சாமி பக்தி ஆயிடுச்சு. அதான்ப்பா, வேற ஒண்ணும் இல்ல. பாப்போம் என்னதான் பண்றான்னு. என்ன கேது சின்ன பிள்ளையாட்ட அழுதுட்டு? இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. அப்பாடா, நம்பிட்டாரு. ஒவ்வொருத்தையும் இவர் முன்னாடி இருக்குது, பக்கு பக்குன்னு அடிக்குது. எதை எடுத்தாலும் நொய்யும் நொய்யும் கேட்காரு. தலை எழுத்து. என்ன பண்றான் இவன்? ஓஹோ, இதுதான் உன் மாற்றத்துக்கு காரணமா? இந்த வர்றேன். சோலி முடிச்சு. டேய் நாயே, திடீர்னு மாறிட்டேன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு மைல்டா ஒரு டவுட் இருந்ததுடா. இருந்தாலும் சரி, வாழ்க்கையில முன்னேறட்டுமே, ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு விட்டுட்டேன். ஆனா இப்பதான்டா புரியுது, அந்த மாற்றத்துக்கு இந்த இன்ஸ்டாகிராம் புள்ளதான் காரணமா? வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஏதாவது பண்ணு அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, வார வாரம் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்க வச்சு கெட்ட போட்டுக்கிட்டு இருக்க. போன வாரம் என்னடானா இந்த டெய்லர் கெட்ட போட்டேன். இந்த வாரம் என்னடானா பக்திமான் கெட்ட போட்டிருக்கு. அடுத்த வாரம் ஜிம்மு, அதுக்கு அடுத்த வாரம் யோகா கெட்டப்பு. அப்படியெல்லாம் இல்லப்பா. அப்படியே கெட்ட போட்டுக்கிட்டே இருப்ப. வாழ்க்கையில முன்னேறதுக்கான வழிகளே கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த செல்ல நொறுக்கணும்டா. ஆனா ஒண்ணுடா, கெட்ட போடுறது கூட நான் மன்னிச்சிட்டேன்டா. ஆனா நீ திருச்செந்தூருக்கு போறேன்னு சொல்லிட்டு நாம போட்ட பத்தியா, அதான் மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்டா.